சகோதரர் பக்தசிங் அவர்களின் ஊழியத்திலிருந்து விடாய் துணிக்கேற்ற வார்த்தைகள் மார்ச் மாதம் 31ஆம் தேதி. ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறாரே. துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவோம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள். லேவியராகமத்தின் புஸ்தகம் 23வது அதிகாரத்தில் வரவிருக்கும் நிகழ்வுகளின் நிழல்களாக இருந்த யெகோவாவின் 7 பண்டிகைகளை பற்றி நாம் வாசிக்கின்றோம். முதலாவதாக பஸ்கா பண்டிகையாகும். இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை காண்பிக்கிறது. பஸ்கா ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறது. இரண்டாவதாக 7 நாட்களுக்கு யூதர்கள் புளிப்பில்லாத அப்பங்களை சாப்பிட வேண்டியதாயிருந்தது. புளித்த மாவு பாவத்தின் சின்னமாக இருக்கிறது. ஏனென்றால் சிறிது புளித்த முழு மாவையும் புளிக்க வைக்கும். இதே போல ஒரு பாவ எண்ணம் முழு சரீரத்தையும் கெடுத்துவிடும். நாம் புளிப்பில்லாத அப்பம் போல் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மேலும் தெய்வீக சுபாவத்தையும் நமக்கு கொடுக்க விரும்புகிறார். மூன்றாவதாக உயிர்த்தெழுதலின் வல்லமையை பற்றி பேசும் அறுப்பின் முதற்பலன் பண்டிகை. ஒரு விதை மரிக்கும் போது அது பல தானியங்களை தருவது போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மரணம் பலரை நீதிமான்களாக ஆக்கியிருக்கிறது. நான்காவதாக பெந்தகோஸ்தே பண்டிகை. எல்லா வகுப்பினரும் சமமானவர்கள் என்பதை குறிக்கின்றது. பரிசுத்த ஆவியினால் நாம் ஒரே சரீரமாக ஞானஸ்தானம் பெறுகின்றோம். ஐந்தாவதாக எக்காலம் ஊதும் பண்டிகையாகும். ஜனங்கள் 7 நாட்களுக்கு எக்காலம் ஊத வேண்டும். உலகம் முழுவதிலும் பெரும் வல்லமையுடன் நற்செய்தியை பிரசங்கிப்பதன் முக்கியத்துவத்தை பற்றி இது பேசுகிறது. ஆறாவதாக பிராயச்சித்த நாள். அனைத்து வகுப்பினரும் எவ்வாறு நீதிமான்களாக மாற முடியும் என்பதை காட்டுகிறது. ஏழாவதாக கூடார பண்டிகை. ஒரு நாள் நாம் அவருடன் அரசாள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார் என்ற உண்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. பழைய ஏற்பாட்டு பலிகளால் இஸ்ரவேல் புத்திரரை நடைமுறைகள், பழக்க வழக்கங்கள் மற்றும் சடங்குகள் மூலம் பரிபூர்ணமாக்க முடியவில்லை. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பரிசுத்தமான பலி மட்டுமே யாவரையும் பரிசுத்தமாக்குகிறது. அவருடைய தியாகத்தின் மற்றொரு பெரிய ஆசீர்வாதம் என்னவென்றால், அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தின் செயலால் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள் பிரவேசிக்கும் தைரியம் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும் தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறார். எபிரேயருக்கு நிருபம் 10வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரை. அவருடைய இரத்தத்தின் வல்லமையால் நாம் எந்த நேரத்திலும் எந்த தேவைக்காகவும் பரிசுத்தமான இடத்திற்கு செல்ல முடியும். அவருடைய பிரதான ஆசாரிய ஊழியத்தை நாம் எவ்வளவு அதிகமாக பொருத்துகிறோமோ அவ்வளவு அதிகமாக அவருடைய பிரசன்னத்தில் நாம் தைரியத்தை அனுபவிக்கலாம். அவரது தியாகத்தால் அவர் பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து விட்டார். இந்த துணிச்சலை நாம் அனுபவிக்க தவறிய போதெல்லாம் நாம் நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து நம்முடைய தோல்விகளை ஒப்புக்கொண்டு அவருடைய விலையேறப்பட்ட இரத்தத்தால் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் என ஜெபிப்போம். பின்னர் நாம் மீண்டும் அவரது சமூகத்தில் மிகுந்த தைரியத்தை அனுபவிக்கலாம்.